வணக்கம். 12th பிசிக்ஸில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, காஸ் விதியின் பயன்பாட்டில் 4வது பயன்பாடுகள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ 4வது பயன்பாட்டில் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோளத்தினால் உருவாகும் மின்புல மதிப்பு என்ன? இது என்ன கோளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ளீடற்ற கோளம். ஓகேவா? ஸோ இந்த உள்ளீடற்ற கோளத்தினால் உருவாக்கக்கூடிய மின்புல மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா 3 நேர்வுகள் பார்க்கணும். 3 நேர்வுகள். ஃபர்ஸ்ட் நேர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேர்வு ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேர்வு ஏ அப்படின்னு கோளத்திற்கு வெளியே உள்ள புள்ளியில் மின்புல மதிப்பு என்ன? கோளத்திற்கு வெளியில, ஓகேவா, கோளத்திற்கு வெளியே உள்ள புள்ளியில் மின்புல மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்ன அப்படின்னா ஒரு கோளம் ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இதனுடைய ஆரம் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கோளத்தினுடைய ஆரம் ஆர் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேவா? கோளத்தினுடைய ஆரம் ஆர். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கோளத்தினுடைய இதுதான் கோளம். ஓகேவா? இதனுடைய ஆரம் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஆர்னு வச்சிருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா இந்த கோளத்தினுடைய மையத்தில் இருந்து ஒரு ஸ்மால் ஆர், ஸோ இந்த தொலைவில் தான் நம்ம என்ன செய்யறோம், பி என்ற புள்ளி. ஸோ இந்த பி என்ற புள்ளியை என்ன செய்யறோம் அப்படின்னா அங்கதான் மின்புலம், அதாவது கோளத்திற்கு வெளியே தானே, கோளத்திற்கு வெளியில் வெளியுள்ள புள்ளியில் தான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மின்புலம் பார்க்க போறோம். ஓகேவா? வெளியே உள்ள புள்ளியில் மின்புலம், அந்த மின்புல மதிப்பு என்ன? ஓகேவா? ரைட். அப்ப பி என்ற புள்ளி இருக்கு. இப்ப அந்த ஸ்மால் ஆர் இருக்கு இல்லையா, ஸ்மால் ஆரம் கொண்ட அந்த கோள பரப்பு இருக்கு இல்லையா, இந்த கோளத்தை தான் நம்ம காசியன் பரப்பாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸ்மால் ஆரம் கொண்ட இந்த கோளம் தான் நமக்கு காசியன் பரப்பு. ஸோ இது மின்னூட்டங்கள் சீராக பரவி இருக்கு, மின் துகள்கள் எப்படி இருக்கும், சீராக பரவி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். இப்போ இதை என்ன பார்க்க போனோம் அப்படின்னா மின்புல மதிப்பு என்ன? ஓகேவா? பி என்ற அதாவது அந்த கோளத்திற்கு வெளியே உள்ள புள்ளியில் மின்புல மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். ஆல்ரெடி மின் பாயம். ஸோ பை ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் இ டிஏ. ஓகேவா? காஸ் தீட்டா. ஓகேவா? ரைட். இப்போ இந்த பி இந்த ஸ்மால் ஆர் இருக்கியா, இந்த ஸ்மால் ஆரம் கொண்ட கோள ஒரு காசியன் பரப்பு வச்சுக்கிறோம். அந்த காசியன் பரப்பில் இருக்கக்கூடிய மிக சிறிய பரப்பு தான் டிஏ. ஓகேவா? ரைட். இப்போ டிஏயும் மின்புலமும் ஒரே திசையில் இருக்கும். டிஏவும் மின்புலமும் ஒரே திசையில் இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா டீட்டா, இங்க டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 0 டிகிரி. ஓகேவா? ஸோ ஃபை ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்டகிரேஷன் இடிஏ. ஓகேவா? ஏன்னா அங்க காஸ் 0 வேல்யூ என்ன 1. அப்ப இந்த டைம் என்ன ஆயிரும் 1ன்னு மாறும். அப்ப மீதி என்ன இருக்கும், ஸோ பை ஈக்குவல் இன்டகிரேஷன் டிஏ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி. இப்போ என்ன அப்படின்னா பை மதிப்பு தான் பார்க்க போறோம். அப்ப இ என்ன செஞ்சிருங்க, இன்டகிரேஷன் விட்டு வெளியே எடுத்துருங்க. ஓகேவா? ரைட். டிஏ டிஏக்கு மட்டும் தான் இன்டகிரேஷன் பார்க்கணும். அப்ப இந்த டிஏ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஏ எங்க இருக்கு, இந்த காசியன் சர்ஃபேஸ் அந்த கோள வடிவ பரப்புல தான் இருக்கு. கோளத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா போட்டு. ஓகேவா? ஃபார்முலா என்ன, 4/r². ஓகேவா? 4/r². ரைட். அப்ப இன்டகிரேஷன் டிஏ இருக்கு இல்லையா, ஸோ இந்த மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இந்த மதிப்பை தூக்கி இங்கே என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க. இப்போ இது மின் பாயம் பை ஈக்குவல் இ இன்ட்டு என்ன வரும் 4/r² அப்படின்னு கிடைக்கும்.
ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ரைட். அதனால காஸ் விதி என்னப்பா? காஸ் விதி பை ஈக்குவல்ஸ் q by epsilon naught. ஓகேவா? ரைட். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ 1 and 2 ரெண்டு என்ன செய்யலாம்? சமன்படுத்தலாம். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுமே மீன் பாயம் அப்படின்னால ரெண்டையும் சமன்படுத்துங்க. சமன்படுத்துனீங்கன்னா ஸோ இ இன்ட்டு 4 by r square equals q by epsilon naught. ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து கோளத்திற்கு வெளியே உள்ள புள்ளி என்ன பார்க்க போகிறோம்? வெளியே உள்ள புள்ளியில் தான் வந்து மீன்புலம் பார்க்க போகிறோம். அப்போ மீன்புலம் தானே பார்க்க போகிறோம். இ தான் பார்க்க போகிறோம். மீன்புலம் இ ஈக்குவல்ஸ் ஓகேவா q by 4 by epsilon naught r square. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா கோளத்திற்கு வெளியே உள்ள புள்ளியில் மின்புலம் மதிப்பு. கோளத்திற்கு வெளியே உள்ள புள்ளியில் மின்புலம் மதிப்பு. ஓகேவா? கோளத்திற்கு வெளியே உள்ள புள்ளியில் மின்புல மதிப்பு கிடைச்சாச்சு. ஓகேவா? இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மின்புலத்தின் திசை. ஓகேவா? மின்புலத்தின் திசை. அப்ப மின்புலத்தின் திசை அப்படின்னா ஓகேவா நேர்மின் துகளாக இருந்தால் ஓகேவா நேர்மின் துகளாக இருந்தால் Q மதிப்பு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். Q மதிப்பு அதாவது மின்துகள் மதிப்பு 0 விட அதிகம் அப்படின்னா ஓகேவா அப்ப மின்புலம் எப்படி செயல்படும் ஆரப்போக்கில் வெளிநோக்கி செயல்படும். எப்படி செயல்படும் வெளிநோக்கிய திசையில். ஓகேவா அப்ப மின்துகள் மதிப்பு 0 விட குறைவு அப்படின்னா ஓகேவா அப்ப மின்புலம் எப்படி செயல்படும் ஆரப்போக்கில் உள்நோக்கி செயல்படும். ஓகேவா ரைட் வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் நேர்வு எங்க பார்க்கணும் அப்படின்னா கோளத்திற்கு வெளியே உள்ள புள்ளியில் மின்புல மதிப்பு பார்க்கணும். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கக்கூடிய ஒரு கோளம் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து கீழ்னு வச்சுக்கிறோம். இந்த கோளத்தினுடைய பரப்பில் வந்து நமக்கு மின்துகள்கள் சீராக நமக்கு இருக்கும் பரவி இருக்கும். ஓகேவா ரைட் இப்போ அந்த கோளத்தின் மையத்திலிருந்து ஒரு ஸ்மால் ஆர் தொலைவில் உள்ள புள்ளி தான் பி. இந்த பி என்ற புள்ளியில தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்புல மதிப்பு பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஸ்மால் ஆரம் கொண்ட இந்த ஸ்மால் ஆரம் கொண்ட ஒரு கோள வடிவ பரப்பு வந்து என்ன செய்யறோம் நம்ம வரையணும். இதுதான் காசியன் பரப்பு என்ற கற்பனை பரப்பு. இதுதான் காசியன் பரப்பு. ஓகேவா காசியன் பரப்பு சரி. இது நமக்கு வந்து கோளத்துக்கு வெளியில அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த காசியன் பரப்புல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மிக சிறிய பரப்பு இருக்கு. ஒரு மிக சிறிய பரப்பு இந்த காசியன் பரப்புல தான் ஒரு மிக சிறிய பரப்பு இருக்கு. அந்த மிக சிறிய பரப்பு தான் DA அப்படின்னு வச்சிருக்கிறோம். ஓகேவா இது எப்படி இருக்கும்னா என்னுடைய திசை வெளியே நோக்கி இருக்கும். சரி இப்ப மீன்புலத்தின் திசை நேர்மின் துகளாக மீன்புலத்தின் திசை எப்படி இருக்கும் நமக்கு வெளி நோக்கிய திசையில் இருக்கும். அப்ப ரெண்டுமே மிக சிறிய பரப்பும் மின்புலமும் ஒரே திசையில் வந்து நமக்கு அமையுது. அப்போ ஒரே திசையில் அமைவதனால நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம மின்பாயம் பார்க்கிறோம். ஓகேவா அப்ப மின்பாயம் பை ஈக்குவல் டு இன்டகிரேஷன் EDA cos θ. ஓகேவா இப்ப ரெண்டுமே வந்து பார்க்கணும். அதாவது மின்புலமும் மிக சிறிய பரப்பும் வந்து ஒரே திசையில் இருப்பதனால ஸோ θ ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0. இப்போ cos 0 என்ன கிடைக்கும் 1. அப்போ இதில் அப்ளை பண்ணோம் இந்த சமன்பாட்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா EDA cos 0 மதிப்பு ஒன்று தானே அப்போ வந்து 1. அப்போ இன்டகிரேஷன் EDA அப்படி மட்டும் கிடைக்கும். இப்போ இதில் இன்டகிரேஷன் எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா DAக்கு பார்க்க போகிறோம். ஓகே இப்போ வெளியே எடுத்துலாமா ரைட். இப்போ இந்த மிக சிறிய பரப்பு எங்கே இருக்குது அப்படின்னா கோளத்தின் வரப்பில் இருக்குது.
அதனால் அதனுடைய கோலத்தின் பரப்பை வந்து ஃபார்முலா போட்டுருங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா 4/r². ஓகேவா? இப்போ டிஏ மதிப்பு தெரிஞ்சாச்சு. இந்த டிஏ மதிப்பை ஸோ இங்கே இந்த ஃபார்முலாவில் என்ன செய்யுங்க, இந்த டிஏக்கு பதிலாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா பை ஈக்குவல் இ இன்ட்டு 4/r². இப்போ காஸ் விதி என்ன அப்படின்னா பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் ஆர். இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. ரெண்டுமே பை அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுங்க, சமன்படுத்துங்க. இது வந்து மின்புல மதிப்பு இ என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ நேர்மின் துகள், அதாவது மின் துகளானது 0 விட அதிகம் அப்படின்னா இப்போ மின்புலத்தின் திசை ஆரப்போக்கில் எப்படி அமையும், வெளி நோக்கி அமையும். ஓகேவா? ரைட். இப்போ வந்து கியூ மதிப்பு 0 விட குறைவு அப்படின்னா மின்புலம் எப்படி அமையும் அப்படின்னா ஆரப்போக்கில் உள்நோக்கி அமையும். ஓகேவா? ரைட். இப்போ எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா கோலத்திற்கு வெளியே உள்ள புள்ளியில் மின்புலம் பார்த்தாச்சு. அடுத்து எங்கே பார்க்கணும் அப்படின்னா கோலத்தின் புறப்பரப்பில் உள்ள புள்ளியில் பார்க்கணும். கோலத்தின் புறப்பரப்பில் உள்ள புள்ளியில் பார்க்கணும். ஓகேவா? இப்போ கோலத்தின் புறப்பரப்புனா என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ புறப்பரப்பு இதுதான் கோலம் ஆர் ஆரம், அதாவது கேபிட்டல் ஆர் ஆரம் கொண்ட ஒரு கோல வழிபரப்பு தான் வந்து நமக்கு என்னது பார்த்தோம், கோல வழிபரப்பு இல்லை மின்னுடன் சீராக பரவி இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? மேற்பரப்பில் தான். ஓகேவா? ரைட். இப்போ வந்து ஆர் ஆரம் கொண்ட அந்த கோலத்தின் மேற்பரப்பில் பி என்ற புள்ளி இருக்கு. அந்த புள்ளியை தான் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்புல மதிப்பு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கோல அந்த மேற்பரப்பில் வந்து இருக்கக்கூடிய மிக சிறிய பரப்பு என்ன அப்படின்னா டிஏ. இப்போ டிஏவும் இயும் எப்படி செயல்படணும்னா ஒரே திசையில் செயல்படும். ஓகேவா? இப்போ போன கொஸ்டின்ல இருந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல வந்து ஸ்மால் ஆர் தொலைவில் வந்து என்ன ஸ்மால் ஆர் ஆரம் கொண்ட கோல வடிவ பரப்புல பார்த்தோம். அப்போ இந்த கொஸ்டின்ல வந்து கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறதுனால வந்து ஈஸியாக என்ன செஞ்சலாம் அப்படின்னா அதையே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு அந்த கோலத்தின் புறப்பரப்பில் உள்ள புள்ளியில் வந்து மின்புல மதிப்பு என்ன அப்படின்னா ஈக்குவல் ஓகேவா கியூ பை 4/r/4/எப்சிலான் நாட். ஓகேவா? ஸ்மால் ஆர்². பலங்க என்ன போட பண்ணணும், கேபிட்டல் ஆர்². ஓகேவா? இதில் வந்து என்ன அப்படின்னா ஆர் மட்டும்தான் மாறி இருக்கு. புறப்பரப்புக்கும் வெளிப்பரப்புக்கும் என்ன மாறி இருக்குன்னா ஆர். அங்கே வெளிப்பரப்பு அப்படின்னா ஸ்மால் ஆர் போட்டோம், புறப்பரப்பு அப்படின்னா கேபிட்டல் ஆர். அதனால வந்து அந்த ஸ்மால் ஆருக்கு பல இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா கேபிட்டல் ஆர்² கொடுக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்து மூணாவது நேர்வு என்ன அப்படின்னா கோலத்திற்கு உள்ளே உள்ள புள்ளியில் ஓகேவா மின்புல மதிப்பு என்ன. ஓகேவா? ரைட். கோலத்துக்கு உள்ளே உள்ள புள்ளி. இப்போ இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு ஆர் ஆரம் கொண்ட கோலம். ஓகேவா? இப்போ உள்ள புள்ளியில வந்து பார்க்குறோம், அதாவது ஸ்மால் ஆர் ஆரம் கொண்ட ஒரு காசியன் பரப்பு வரைஞ்சிருக்கிறோம். ஓகேவா? இது ஸ்மால் ஆர் ஆரம் கொண்ட ஒரு காசியன் பரப்பு. இது கோல வடிவ பரப்பு தான். இங்கே இருக்கக்கூடிய புள்ளி தான் நமக்கு என்ன அப்படின்னா பி. இந்த பி புள்ளியில் தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்புலம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ அந்த கோலத்தினுடைய ஸ்மால் ஆரம் கொண்ட அந்த கோலத்தினுடைய பரப்பில் என்ன இருக்குது அப்படின்னா டிஏ என்ற மிக சிறிய பரப்பு இருக்குது. ஓகேவா? டிஏ என்ற மிக சிறிய பரப்பு. அப்போ டிஏ என்ற மிக சிறிய பரப்பு மின்புலமும் ஒரே திசையில் என்ன செய்யும், செயல்படும். அப்போ மீன் பாயும் பை ஈக்குவல் என்ன பார்த்தோம் அதே தான். ஸோ இன்டகிரேஷன் இடிஏ காஸ் தீட்டா, இடிஏ காஸ் தீட்டா. இங்கே ரெண்டுமே ஈயும் டியும் வந்து ஒரே திசையில் செயல்படுறாங்க. தீட்டா ஈக்குவல் 0. ஸோ காஸ் 0 ஈக்குவல் என்ன வரும் 1. இப்போ பை ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா ஓகேவா இன்டகிரேஷன் இடிஏ. ஓகேவா? ரைட். அப்போ இதில் இன்டகிரேஷன் வந்து வெளியே எடுத்துருங்க இன்டகிரேஷன். அப்போ இதுக்கு இன்டகிரேஷன் பார்க்கலாம் அப்படின்னா மிக சிறிய பரப்பு டிஏ என்ற பரப்பு. இந்த டிஏ என்ற பரப்பு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ ஸ்மால் ஆர் ஆரம் இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர் ஆரம் இருக்கக்கூடிய ஸோ அந்த கோல பரப்பில் தான் டிஏ என்ற மிக சிறிய பரப்பு இருக்குது. ஓகேவா? அதனால கோலத்தின் வளர்ப்பு ஃபார்முலா போட்டுருக்கு. ஓகேவா? 4/r². ஓகேவா? 4/r². அப்போ பை ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா ஸோ இ இன்ட்டு 4/r².
ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து காஸ் விதி என்ன அப்படின்னா, காஸ் விதி pi equals q by epsilon naught. Equation number 2. 1 and 2 என்ன செய்யலாம்? 1 and 2 ஈக்குவல் பண்ணலாம். சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் என்ன செய்யறோம்? சமன்படுத்துறோம். ஏன்னா ரெண்டுமே மீன் பாயம் அப்படின்னா ஓகேவா? அப்ப e into 4 by r square equal to q by epsilon naught. பட் இங்கு ஓகேவா, இங்கு அந்த கோலத்திற்கு உள்ளே மின் துகள்கள் கிடையாது. கோலத்திற்கு உள்ளே என்ன கிடையாது? மின் துகள்கள் கிடையாது. ஸோ அப்போ அந்த கீனுடைய வேலை என்ன அப்படின்னா 0. ஓகேவா? அப்போ E ஈக்குவல் என்ன ஆகிடும்? E into 4 by r square equal to 0. அப்போ E ஈக்குவல் என்ன ஆயிரும்? 0. ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா நமக்கு கோலத்திற்கு உள்ளே உள்ள புள்ளியில மின்புல மதிப்பு என்னவா? சுழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கோலத்திற்கு உள்ளே வந்து எந்த விதமான மின்புலமும் இல்லை. ஓகேவா? எந்த விதமான மின்புலமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கோலத்திற்கு உள்ளே உள்ள புள்ளி. இது வந்து என்ன அப்படின்னா முதல்ல பார்த்தோம் இல்லையா, கோலத்திற்கு வெளியே உள்ள புள்ளியில அதே மாதிரி தான் அப்படியே வரும். ஓகேவா? ரைட். இங்கே என்ன அப்படின்னா இங்கே வந்து மின் துகள்கள் சீராக பரவிருக்கும். அதனால மின்னோட்ட மதிப்பு இருக்கும். அதனால நமக்கு வெளியே உள்ள புள்ளியில வந்து மின்புல மதிப்பு கிடைச்சது. ஓகேவா? ஆனா நமக்கு உள்ளே உள்ள புள்ளியில பார்க்கும்போது நமக்கு மின் துகள்கள் வந்து இல்லை. கோலத்துக்குள்ள எந்த விதமான மின் துகள் இருக்காது. ஆனால் மின்புல மதிப்பு என்ன ஆயிருது? நமக்கு 0 ஆயிருது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? ரொம்ப நன்றி. அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம்.